Hi students, good morning. We are discussing about the topic heating effect of electric current. ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த கண்டக்டரில் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல் எனர்ஜியாக அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல் ஒர்க்காக வந்து கன்வெர்ட் ஆகாது. ஒரு பார்ட் வந்து யூஸ்ஃபுல் ஒர்க்காகவும் ஒரு பார்ட் ஹீட் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகி வேஸ்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் எல்லா கண்டக்டர்லேயுமே இருக்குது. இப்போ நம்ம கரண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்பி வழியாக வரும், அதாவது வயர் வழியாக தான் நம்மளுக்கு வரும். அந்த வயரில் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபுல்லாக 100% நம்மளுக்கு வந்து ரீச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. அதில் ஒரு பார்ட் ஆஃப் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும். நம்ம எக்ஸாம்பிள் டிவி, ஃபேன், மிக்ஸி இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணும்போது, கிரைண்டர் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் வழியாக கரண்ட் வந்து அந்த ரெசிஸ்டரை ஹீட் பண்ணி அந்த வயரை வந்து நம்ம முதலே பார்த்துருக்கோம். எந்த ஒரு கண்டக்டராக இருந்தாலும் அந்த கண்டக்டருக்கு நேச்சுராகவே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த வயர் ஹீட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி வேஸ்ட் ஆகும். தென் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் வச்சு லா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. Let I be the current flowing through a resistor of resistance R and V be the potential difference across the resistor. The charge flowing through the circuit for a time interval T is Q. ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால, ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகிறதுனால அங்கே வந்து சார்ஜ் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். டீங்கிற டைமில் மூவ் ஆகக்கூடிய சார்ஜ் Qன்னு வச்சுக்கிறோம். அந்த ரெண்டு எண்டோட அந்த கண்டக்டர் ஆர் ரெசிஸ்டர் அதோட ரெண்டு எண்டோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் Vன்னு வச்சுக்கிறோம். The work done in moving the charge across the ends of the resistor with a potential difference V is VQ. நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து சார்ஜை மூவ் பண்ணோம், அதாவது எலக்ட்ரான்ஸை வந்து சார்ஜை மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே செய்யக்கூடிய ஒர்க் டன் W. அந்த W தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஹீட் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். H = W = V × Q. Qக்கு பொதுவாக நம்ம கரண்ட்டுக்கும் Qக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் Q = IT, அதை சப்ஸ்டியூட் பண்ணால் H = VIT. ஓம்ஸ் லா படி V = IRன்னு நம்மளுக்கு தெரியும். அதை வச்சு ஹீட் எனர்ஜிக்கான ஃபார்முலா H = I²RT. இந்த ஈக்குவேஷனை தான் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னு சொல்கிறோம், அல்லது ஜூல்ஸ் ஹீட்டிங் லான்னு சொல்கிறோம். ஜூல்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் த ஹீட் ப்ரொடியூஸ்டு இன் எனி ரெசிஸ்டர், ஒரு ரெசிஸ்டரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹீட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும், ரெசிஸ்டன்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும், டைமுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய டைமுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்கும். தென் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட். ஹீட்டிங் எஃபெக்ட்னால என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் நோட் பண்ணி வச்சுங்க, அதோட ஈக்குவேஷனோட சேர்த்து எழுதியிருக்கணும். எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ், இப்போ எக்ஸாம்பிள் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம், தென் வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம், டோஸ்டர் யூஸ் பண்ணுறோம், பேக்கரியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் ஓவன் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே electric heating device ஒரு எக்ஸாம்பிள். The heating effect of electric current is used in many home appliances such as electric iron, toaster, oven, electric heater, geyser, etc. In these appliances, nichrome, which is an alloy of nickel and chromium, is used as the heating element. இந்த ஹீட்டிங் எலமெண்ட்டில் எது யூஸ் ஆகுது, எந்த மெட்டீரியல் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிக்ரோம் அப்படிங்கிற அலாய் தான் யூஸ் ஆகுது. அது என்னென்ன எலமெண்ட் வந்து மிக்ஸ் ஆகிருக்குன்னா நிக்கல் அண்ட் குரோமியம். எதனால் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ரெசிஸ்டிவிட்டி ஹை ரெசிஸ்டிவிட்டியாக இருக்கும். அப்போ ரெசிஸ்டிவிட்டினா என்னென்னு சொல்லியிருக்கோம், தடைன்னு சொல்லியிருக்கோம். கரண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தடை, அதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி, ரெண்டும் ஒன்று தான். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டிவிட்டி ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். ஹை மெல்ட்டிங் பாயிண்ட், கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போனாலும் வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது ஈஸியாக மெல்ட் ஆகாது. இட்ஸ் நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்ட், அந்த துருப்பிடிக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்காக தான் வந்து நிக்ரோம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. தென் ஃபியூஸ் ஒயர், நம்ம வீட்டில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஸ் ஒயர் அல்லது MCB அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம வரக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது வோல்டேஜ் வந்து ஒரே மாதிரியாக இருக்காது. அதில் வந்து கண்டிப்பாக ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஒன்று அதிகமாக இருந்தாலும் இருக்கலாம், கம்மியாக இருந்தாலும் இருக்கலாம். அதிகமாகிறப்ப என்னாகும் அப்படின்னா வயர் வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகி ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து ப்ராப்ளம் வரலாம். அதனால் ஃபியூஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மீட்டர் பாக்ஸ் பக்கத்துலேயே வந்து அங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபியூஸோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அதிகமாக கரண்ட் வர்றப்ப இது ஈஸியாக மெல்ட் ஆகி நம்மளோட எலக்ட்ரிக்கல் வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதுதான் ஃபியூஸ் ஒயர். தென் ஃபிலமெண்ட் இன் பல்ப்ஸ் வந்து எப்படி வந்து பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது, எந்த ஃபிலமெண்ட் அதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன ஒயர் தான் வந்து ஃபிலமெண்ட்டாக யூஸ் ஆகுது. அந்த ஃபிலமெண்ட் வந்து எதனால் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன்,
அதாவது மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒயர் தான் வந்து ஃபிலமெண்ட்டாக யூஸ் ஆகுது. நம்மளுக்கு தெரிஞ்சது டங்ஸ்டன் அப்படிங்கிறது தான் வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள். கரண்ட் passes through the wire, heat is produced in the filament. When the filament is heated, it glows and gives out light. Tungsten is the commonly used material to make the filaments in bulbs. Then electric power. Electric power is defined as the rate of doing work. ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்னு சொல்லலாம், அல்லது ரேட் ஆஃப் ஸ்பெண்டிங் எனர்ஜி, எவ்வளவு எனர்ஜி வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம். அல்லது எலக்ட்ரிக் பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. இட் ரெப்ரசன்ட் த ரேட் அட் விச் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு சம் அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வேறு எனர்ஜியாக எப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சும் பவர் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறாங்க. ஒரு ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐ கரண்ட் வந்து டைமில் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வீணு இருந்துச்சுன்னா டோட்டல் ஒர்க் டன், ஒரு சார்ஜை ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் பண்ண வைக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா W = VIT. இந்த W தான் நம்மளுக்கு எனர்ஜி அப்படிங்கிறது, அந்த ஒர்க்கு தான் அங்கே எனர்ஜியாக. P = ஒர்க் பை டைம், VIT/T, P = VI. விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஐங்கிறது கரண்ட். அப்போ பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். தென் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர். பவரோட யூனிட் வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ஆம்பியர் கரண்ட் 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த வயரோட பவர் 1 வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. The SI unit of electric power is watt. When a current of 1 ampere passes across the ends of a conductor which is at potential 1 volt, then the electric power is 1 watt. என்னதான் நம்ம யூனிட் வந்து வாட்டில் சொன்னாலும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது கிலோவாட் அப்படிங்கிறது தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Thus 1 watt is the power consumed when an electric device is operated at a potential difference of 1 volt and it carries a current of 1 ampere. A large unit of power which is more commonly used is கிலோவாட். ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது 746 வாட். 1 ஹார்ஸ் பவர் ஈக்குவல் டு 746 வாட். இது 1 மார்க் நோட் பண்ணி வச்சுங்க. ஹார்ஸ் பவர் இஸ் அ யூனிட் இன் த ஃபுட் பவுண்ட் செகண்ட், FPS ஆர் இங்கிலீஷ் சிஸ்டம் சம்டைம்ஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த எலக்ட்ரிக் பவர். எலக்ட்ரிக் பவர்லையும் சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா 746 வாட் அப்படிங்கிறது. இதை 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா பவர் அப்படிங்கிறது எவ்வளவு டைமில், ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளவு பவர் யூஸ் பண்ணுறோம் அதான் வந்து எனர்ஜி. பவர் இன்ட்டு டைம், இதுதான் எனர்ஜி அப்படிங்கிறது. எலக்ட்ரிசிட்டி இஸ் கன்சியூம்டு போத் இன் ஹவுசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் 2 ஃபேக்டர்ஸ், அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அண்ட் டியூரேஷன். பவர் அண்ட் டைம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம்டு இஸ் டேக்கன் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அண்ட் டைம். அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்ஐ யூனிட் வந்து வாட் செகண்டாக இருந்தாலும் நம்ம நடைமுறையில் யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோவாட் ஆர். கிலோவாட் அப்படிங்கிற கிலோவாட் ஆருங்கிற யூனிட் தான் வந்து பவருக்கு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 1 கிலோவாட் ஆர் அப்படிங்கிறது 1000 வாட், வாட் ஆர்னு சொல்லலாம். அதாவது 1 கிலோவாட்டுங்கிறது 1000 வாட். 1 கிலோவாட் ஆர்னா 1000 வாட் ஆர்னு சொல்லலாம். 1 கிலோவாட் ஆருங்கிறது 1 யூனிட்டுக்கு ஈக்குவல். இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து எவ்வளோ யூனிட் வந்து கரண்ட் வந்து ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த கால்குலேட் பண்ணுறதெல்லாம் வந்து யூனிட் மெஷர்மெண்ட்டில் தான் சொல்லுவாங்க. அந்த 1 கிலோவாட் ஆருங்கிறது 1 யூனிட்டுக்கு ஈக்குவல். அப்போ 1 கிலோவாட் ஆருங்கிறது எவ்வளவு ஜூலுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா 3.6 × 10⁻⁶ சொல்லலாம், அல்லது 36 × 10⁵ ஜூல்னு சொல்லலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ். The electricity produced in power station is distributed to all other domestic and industrial consumers through overhead and underground cables. வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டொமஸ்டிக் சர்க்யூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. லிவ் ஒயர், நியூட்ரல் ஒயர், மெயின் ஃபியூஸ். ஃபியூஸுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். எலக்ட்ரிசிட்டி மீட்டர். மீட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கால்குலேட் பண்ணக்கூடிய எவ்வளவு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பவர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது. இன் அவர் ஹோம்ஸ் எலக்ட்ரிசிட்டி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ த டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் வயர்டு பை த எலக்ட்ரிஷியன்ஸ். எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு எதுக்கெல்லாம் எவ்வளோ வந்து பவர் வேணும் அப்படிங்கிறத அவங்க தான் வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்குறாங்க. த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த டொமஸ்டிக் சர்க்யூட் டு பிரிங் த பவர் சப்ளை டு த மெயின் பாக்ஸ் ஃப்ரம் அ டிஸ்ட்ரிபியூஷன் பேனல் such as a transformer. The important components of the main box is fuse box and a meter. Fuse boxும் மீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீட்டருங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, எவ்வளவு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறது. ஃபியூஸ் பாக்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஃபியூஸ் பாக்ஸ் அல்லது மினியேச்சர், MCBன்னு சொல்லுவோம், மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிறது. வீட்டில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் நம்மளுக்கு பாதிக்கக்கூடாது, அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது தான் இந்த ஃபியூஸ் ஒயர் ஆர் மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லி. ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபியூஸ் ஒயர் ஆர் MCB இஸ் த ப்ரொடெக்ட் டு ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஃப்ரம் ஓவர்லோடிங் டியூ டு எக்ஸஸ் கரண்ட்.
You have learned about the fuse wire in section 4.8.2. An MCB is a switching device which can be activated automatically as well as manually. ஆட்டோமேட்டிக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு ஸ்விட்ச் மாதிரி தான் இருக்கும். எங்கேயெல்லாம் ஓவர்லோட் ஆகுதோ அப்போ வந்து அந்த எம்சிபி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா ஆஃப் ஆயிரும். மேனுவலாகவும் நம்ம ஆஃப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். It has a spring attached to the switch which is attracted by an electromagnet when an excess current passes through the circuit. உள்ளே வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும்னா ஓவர்லோட் ஆகிறப்ப கரண்ட் வந்து அதிகமாகும் போது அந்த காயில் என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டாக ஒர்க் ஆகும். அந்த எலக்ட்ரோமேக்னெட் அந்த ஸ்ப்ரிங்கை என்ன பண்ணுன்னா அட்ராக்ட் பண்ணும். அதாவது ஈர்க்கும்போது எம்சிபி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். ஹென்ஸ் த சர்க்யூட் இஸ் broken and the protection of the appliances is ensured. Electricity is brought to houses by two insulated wires. Out of these two wires, one wire has a red insulation and is called live wire. அதாவது கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த வயர் தான் ரெட் வயர்னு சொல்கிறோம், லிவ் வயர்னு சொல்கிறோம். த அதர் வயர் ஹேஸ் அ பிளாக் இன்சுலேஷன், அது வந்து நியூட்ரல் வயர்னு சொல்கிறோம். அதாவது கிரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, சாரி நியூட்ரல் வயர்னு சொல்கிறோம். த எலக்ட்ரிசிட்டி சப்ளைடு, அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பாசிட்டிவ் வந்து ரெட் வயர், நெகட்டிவ்ங்கிறது பிளாக் கலர். த எலக்ட்ரிசிட்டி சப்ளை டு யுவர் ஹவுஸ் இஸ் ஆக்சுவலி அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் வந்து நம்மளுக்கு பொட்டன்ஷியல் இருக்கும். லிவ் ஒயர் அண்ட் நியூட்ரல் ஒயருக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் 220. த மெயின் ஃபியூஸ் இஸ் கனெக்டட் வித் த லிவ் ஒயர். மெயின் ஃபியூஸ் வந்து அதாவது வோல்டேஜ் அதிகமாக வர்றப்ப, கரண்ட் வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகிறப்ப, கரண்ட் நம்ம ஓம்ஸில் அப்படி பார்த்துருக்கோம், பொட்டன்ஷியலும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு பார்த்தோம். பொட்டன்ஷியல் அதிகமாச்சுன்னா கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஓவர்லோட் ஆகும்போது ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். அதனால் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், வீட்டில் இருக்கிற ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும். These wires enter the main switch which is used to discontinue the electricity supply whenever required. After the main switch, these wires are connected to live wires of two separate circuits. Out of these two circuits, one circuit is of a 5 ampere rating. நம்ம நார்மலாக லைட், ஃபேன், இந்த நார்மலாக தேவைப்படக்கூடிய எங்கே பவரெல்லாம் வந்து கம்மியாக தேவையோ அந்த இடத்துல 5 ஆம்ஸும், எந்த இடத்துல பவர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கணுமோ அந்த இடத்துல 15 ஆம்ஸும் நம்ம இது பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜிரேட்டர், எலக்ட்ரிக் அயன் அண்ட் ஹீட்டர்ஸ்லாம் வந்து 15 ஆம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட் ஷுட் பி நோட்டட் தட் ஆல் த சர்க்யூட்ஸ் இன் எ ஹவுஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். எல்லாமே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே பேரலல். வீட்லேயும் சரி, இண்டஸ்ட்ரீஸ்லையும் சரி யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு பார்த்தீங்கன்னா பேரலல் மெத்தடு தான். ஸோ தட் த டிஸ்கனெக்ஷன் ஆஃப் ஒன் சர்க்யூட் டஸ் நாட் அஃபெக்ட் த அதர் சர்க்யூட். ஒரு சர்க்யூட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னாலும் அதர் சர்க்யூட்டை வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஒன் மோர் அட்வான்டேஜஸ் ஆஃப் த பேரலல் கனெக்ஷன் ஆஃப் சர்க்யூட்ஸ் இஸ் தட் ஈச் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் கெட் அண்ட் ஈக்குவல் வோல்டேஜ். இப்போ 220 வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், வீட்டுக்கு வருது அப்படின்னா எல்லா அப்ளையன்ஸஸ்க்குமே 220 வோல்ட் ஈக்குவல் வோல்டேஜ் தான் போகும். நம்ம இந்தியாவில் டொமஸ்டிக் சர்க்யூட்ஸ் ஆர் சப்ளைட் வித் அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் 220 ஆர் 230, ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. யூஎஸ்ஏ, யூகேலாம் பார்த்தீங்கன்னா 110 to 120 வோல்டேஜ் தான். ஆனால் ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதிகமாக இருக்கும், 60 ஹெர்ட்ஸ். ஓவர்லோடிங் அண்ட் ஷார்ட் சர்க்யூட்டிங். த ஃபியூஸ் ஒயர் ஆன் எம்சிபி வில் டிஸ்கனெக்ட் த சர்க்யூட் இன் த ஈவெண்ட் ஆஃப் ஓவர்லோடிங் அண்ட் ஷார்ட் சர்க்யூட்டிங். அதாவது பாசிட்டிவ் அந்த லிவ் ஒயரும் நியூட்ரலும் டச் ஆகும்போது நம்மளுக்கு அதை தான் ஷார்ட் சர்க்யூட்னு சொல்கிறோம். அப்போ எம்சிபியாக இருந்தாலும் சரி, ஃபியூஸ் ஒயராக இருந்தால், ஃபியூஸ் ஒயர்னால் மெல்ட் ஆயிரும், எம்சிபியாக இருந்தாலும் ஆஃப் ஆயிரும். ஓவர்லோடிங் happens when a large number of appliances are connected in series to the same source of electric power. This leads to flow of excess current in the electric circuit. When the amount of current passing through the wire exceeds the maximum permissible limit, ஒரு பெர்மிசிபிள் லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா வயரை வந்து ஹீட் ஆகி அந்த மேலே இருக்கக்கூடிய இன்சுலேட்டரெல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர், அதாவது கரண்ட் அதிகமாகிறதுக்கு பேர் ஓவர்லோடிங்னு சொல்லுவோம். அந்த வயர்ஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆகி நியூட்ரல் ஒயர் கூட கனெக்ட் ஆகும்போது அதுதான் ஷார்ட் சர்க்யூட்னு சொல்கிறோம். திஸ் ஹேப்பன்ஸ் when the insulation of the wires get damaged due to temperature changes or some external force. Due to a short circuit, the effective resistance in the circuit becomes very small
which leads to flow the large current through the wires. This results in heating of wires to such an extent that a wire may be caused in the building. Then earthing அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்குறாங்க? Domestic circuits, the third wire called the earth wire having a green insulation is usually connected up to the body of the metallic electrical appliances. The other hand of the earth wire is connected to a metal tube or a metal electrode which is buried into the earth. ரொம்ப ஆழத்தில் அந்த எர்த் வயரை கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ரொம்ப ஆழத்தில் வந்து காப்பர் பிளேட் ஆர் ஏதோ ஒரு பிளேட்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கண்டக்டரை வச்சு ஆழத்தில் புதைச்சி வச்சுருவாங்க. திஸ் வயர் ப்ரொவைட்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் பாத். அப்போ ஹீட் ஆகி எதுவும் ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லோ ரெசிஸ்டன்ஸ் பாத்தை வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு இது கொடுக்கும். The earth wire sends the current from the body of the appliances to the earth whenever a live wire accidentally touches the body of the metallic electric appliances. Thus, the earth wire serves as a protective conductor which saves us from electric shocks. ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்காக பாதுகாக்கிறது. இப்போ எர்த் வயர் கொடுக்காமல் இருந்தால் ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வைப்ரேஷன் மாதிரி வரும். ஷாக் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அதிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக எர்த்தை வந்து கொடுக்குறோம். அடுத்து எல்இடி பல்ப். எல்இடிங்கிறது லைட் எமிட்டிங் டயோடு. ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் லைட் எமிட்டிங் டயோடு. இந்த டயோடு பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலர்ஸில் இருக்குது. ப்ளூ, ரெட், ஆரஞ்ச், ஒயிட் இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது. இது செமிகண்டக்டர் மெட்டீரியல்னால் ஆனது. செமிகண்டக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்டர் அப்படின்னா கரண்ட்டுக்கு வந்து லோ ரெசிஸ்டன்ஸை கொடுத்தா அது கண்டக்டர். இன்சுலேட்டர் அப்படின்னா ஹை ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும். இன்சுலேட்டர் அப்படின்னா நான் கண்டக்டிங் மெட்டீரியல். செமிகண்டக்டர் அப்படின்னா நார்மலாக இருக்கும், அதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், பட் ஒரு அளவுக்கு தான் கடத்தும் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு அளவுக்கு தான் கண்டக்ட் பண்ணும். The color of emitted light will depend on the type of materials used. என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த கலர்ஸ் வந்து அங்கே கிடைக்கும். இப்போ கேலியம் ஆர்சனைடு அண்ட் கேலியம் பாஸ்பைடு, the manufacturer can produce LED bulbs that radiates red, green, yellow and orange. இப்போ ஒயிட்டும் இருக்குது. Displays in digital watches and calculators, traffic signals, street lights, decorative lights are some example for the use of LEDs. ஒவ்வொரு கலருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அலாய் வந்து நாம் யூஸ் பண்ணுவோம். 7 segment display is the display device used to give an output in the form of numbers or text. இந்த 7 செக்மெண்ட் தான் நம்மளுக்கு நம்பர்ஸையும் லெட்டர்ஸையும் கொடுக்குது. இட்ஸ் யூஸ்டு இன் டிஜிட்டல் மீட்டர்ஸ், டிஜிட்டல் கிளாக், மைக்ரோவேவ் ஓவன்ஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 7 segments of LEDs in the form of digit 8. These 7 LEDs are named as A, B, C, D, E, F and G. An extra 8th LED is used to display a dot. 7 செக்மெண்ட் இருந்தாவே நம்மளுக்கு லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அடுத்து பார்க்க போகிறது மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்ப். As there is no filament, there is no loss of energy in the form of heat. It's cooler than the incandescent bulb. அதை விட எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கூலாக இருக்கும். In comparison with the fluorescent light, the LED bulbs have significantly low power requirement. குறைவான பவர் இருந்தாவே போதும். It's not harmful to the environment. A wide range of colors is possible here. It's cost efficient and energy efficient. Mercury and other toxic materials are not required. One way of overcoming the energy crisis is to use more LED bulbs. LED television. LED television is one of the most important applications of light emitting diodes. An LED TV is actually an LCD TV, liquid crystal display with LED display. An LED display uses LEDs for backlight. An array of LED acts as the pixels. LED emitting white light are used in monochrome. Black and white TV க்கு white light யூஸ் ஆகுது. ரெட், க்ரீன், ப்ளூ, RGB இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். எல்இடிஸ் ஆர் யூஸ்டு இன் கலர் டெலிவிஷன். கலர் டெலிவிஷனுக்கு RGB தான் யூஸ் ஆகுது. த ஃபஸ்ட் LED டெலிவிஷன் ஸ்க்ரீன் வாஸ் டெவலப்டு பை ஜேம்ஸ் மிச்சல் இன் 1977. இட் வாஸ் அ மோனோக்ரோமேட்டிக் டிஸ்பிளே. மோனோ அப்படின்னா சிங்கிள் கலர். பட் ஆஃப்டர் அபவுட் 3 decades, அதாவது டீகேட்ஸ்னால் 10 years,
அப்போ 3 decades அப்படிங்கும்போது 30 வருடங்கள் கழித்து in 2009 Sony introduced the first commercial LED television. இதெல்லாம் வந்து நான் ரீட் பண்ணிகிட்டே இருக்கேன், சாதாரணமாக ரீட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் என்னென்னா இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சது தான், அதனால தான் ரீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் ரீட் பண்ணிகிட்ருக்கேன், பார்த்துக்குங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்இடி டெலிவிஷன்: பிரைட் பிக்சர் குவாலிட்டி, தின்னர் இன் சைஸ், லெஸ் பவர் அண்ட் கன்சியூம்ஸ் வெரி லெஸ் எனர்ஜி, லைஃப் ஸ்பேன் இஸ் மோர் ரிலையபிள். இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான், அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த லெசன் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிருங்க.